وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله والناس أجمعين. وقال الله تعالى في القرآن العظيم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு சுத்தமாகட்டும். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் இந்த மார்க்கத்திற்காக உழைத்த நல்லவர்கள் மீதும் குறிப்பாக இமாம் முன்பரில் ஏறுவதற்கு முன்னால் வந்து அமர்ந்து தங்களுடைய பெயர்களை மலக்குமாருடைய பதிவேட்டில் பதிந்து கொண்ட நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமா. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு தந்த நிறைய நிஅமத்துகளை, குறிப்பாக அந்த நிஅமத்துகளில் நமக்கு அறிந்த நிஅமத்துகள், நமக்கு அறியப்படாத நிஅமத்துகள், மேலும் அவ்வப்போது கிடைக்கின்ற நிஅமத்துகள், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அதிகமாக நாம் அனுபவிக்கக்கூடிய நிஅமத்துகள் என்று நிறைய நிஅமத்துகள் நமக்கு தந்தரப்பட்டுள்ளதாக அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லுகின்றார். وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا. இப்படி அல்லாஹ் நமக்கு வழங்கிய நிஅமத்துகளை கணக்கிட்டு பார்த்தால் லா துஹ்சுஹா, அதை நம்மால் கணக்கிட முடியாத அளவிற்கு நிஅமத்துகளை அல்லாஹ் அதிகமாக இந்த மனித சமூகத்திற்கு அருளியுள்ளதாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றார். இந்த நிஅமத்துகளை பொறுத்தவரை அது நம்முடைய கண்களுக்கு தெரிந்ததாக இருந்தாலும் சரி, அல்லது அறியப்படாத நிஅமத்துகளாக இருந்தாலும், இவற்றை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், அல்லாஹ் நமக்கு வழங்கிய நிஅமத்துகளை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், அப்படி பயன்படுத்த தவறினால் என்னவாகும் என்பதையும் அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லுகின்றான். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். அல்லாஹ் நமக்கு வழங்கியுள்ள நிஅமத்துகளுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தால், அதை நினைவு கூறக்கூடியவர்களாக இருந்தால், அந்த நிஅமத்துகளை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சிந்தித்து பார்த்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருந்தால் லஅஸீதன்னகும், அதை அல்லாஹ் வளர்த்து கொண்டே இருப்பான். அந்த நிஅமத்துகளை அல்லாஹ் நமக்கு பெருக்குவான். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், வலஇன் கஃபர்தும்,
நாம் உங்களுக்கு வழங்கிய நிஅமத்துகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்த தவறினால், நன்றி கெட்ட மக்களாக இருந்தால், அந்த நிஅமத்துகளை தவறாக பயன்படுத்தினால், அல்லது அந்த நிஅமத்துகளை நீங்கள் வீண் விரயம் செய்தால், ஃபஇன்ன அதாபி லஷதீத், என்னுடைய வேதனை உங்களை பிடிக்கும். நிஅமத்துகளை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால், அதை வீண் விரயம் செய்தால், அது ஒரு அருள்கொடை என்ற ஒரு சிந்தனை இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டே இருந்தால், ஒரு கட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபஇன்ன அதாபி லஷதீத், நான் உங்களை கடுமையாக பிடிப்பேன், என்னுடைய பிடி கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் எச்சரிக்கை விடுக்கின்றார். அல்லாஹ் நமக்கு வழங்கிய நிஅமத்துகளை நாம் சரியாக பயன்படுத்தினால்தான் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மக்களாக நாம் ஆகுவோம். அதை தவறாக பயன்படுத்தினால், அதை மிஸ்யூஸ் நாம் பண்ணணும் சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், அவனுடைய தண்டனைக்கு உள்ளாகக்கூடிய மக்களாக, அவனுடைய வேதனைக்கு உள்ளாகக்கூடிய மக்களாக நாம் மாற்றப்படுவோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நிறைய நிஅமத்துகளை நாம் பட்டியலிடலாம். குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு வரும்போது எப்படிப்பட்ட ஒரு வெயில்ல நம்ம வந்தோங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். கடுமையான வெயிலுடைய தாக்கத்துல நாமெல்லாம், குறிப்பாக நம்முடைய மாவட்டத்தை விட சில மாவட்டங்கள், ஈரோடு, இன்னும் சில மாவட்டங்கள்லாம் கோடையினுடைய அந்த தாக்கம், வெயிலுடைய தாக்கத்தின் காரணமாக உடலில் ஆற்றல் இல்லாத மக்கள் இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் பார்க்கிறோம். உடல்ல பலம் இல்லாத மக்கள், ஆற்றல் இல்லாத மக்கள் இந்த வெயிலை தாங்க முடியாமல் கால்நடைகள் உட்பட இறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஒரு நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு அருட்கொடை என்னவென்று தெரியுமா? அல்லாஹ் நமக்கு வழங்கியுள்ள இந்த தண்ணீரை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீர் என்பது ஒரு அருட்கொடை. தண்ணீர் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கிய மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. இந்த அருட்கொடையை சிந்தித்து பார்க்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு குறைவாகத்தான் இருக்கிறார்கள். ஏனென்று தெரியுமா? அதிகமாக கிடைக்கிறது, அதிகமாக கிடைக்கிறது, ரொம்ப சீப்பா கிடைக்குது. பைப்பு திறந்து விட்டா தண்ணி வந்துடுது. மனைவிட்ட ஒரு கிளாஸ் கொண்டு வர சொன்னாங்கன்னு உடனே கொண்டு வந்துடுறாங்க. உம்மாட்ட ஒரு கிளாஸ் கொண்டு வர சொன்னாங்க உடனே கிடைச்சிருது. 10 ரூபா கொடுத்தா ஒரு பாட்டில் கிடைச்சிருது. அதிகமாக கிடைக்கின்ற காரணத்தினால் இந்த தண்ணீரை இன்றைக்கு நம்ம பலரும் ஒரு நிஅமத்தாக நினைத்து பார்ப்பது கிடையாது. இதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களும் இன்றைக்கு நம்ம குறைவாக இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னும் ஒரு உலக போர் என்று ஒன்று வந்தால், 3வது உலக போர் என்று ஒன்று வந்தால், அது தண்ணீருக்காகத்தான் ஏற்படும் என்று வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார். இன்னொரு உலகத்துல போர்னு ஒண்ணு வந்தா இதுக்காகத்தான் வருமா? தண்ணீருடைய சண்டைக்காக, தண்ணீருக்காகத்தான் மக்கள் நாடுகளுக்கு இடையில் போரிட்டுக் கொள்வார்கள் என்று வரலாற்று ஆராய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள். நம்முடைய இந்தியாவில் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், மாநிலங்களுக்கு இடையில தண்ணீருக்காகத்தான் நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. தமிழகத்திற்கும் கர்நாடகாவிற்கும் காவிரி நதிநீர் பிரச்சனை பல ஆண்டுகளாக ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் அதற்கு முற்றுப்புள்ளி இல்லை. அதே போன்று தமிழகத்திற்கும் கேரளாவிற்கும் முல்லை பெரியாறு பிரச்சனை சண்டை நடக்கு. மாநிலங்களுக்கு இடையில தண்ணிக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழகத்திற்கும் ஆந்திராவுக்கும் பாலாறு பிரச்சனை. இப்படி மாநிலங்களுக்கு இடையிலேயே, நம்முடைய தமிழக மாநிலத்திற்கும் இதனை சுற்றியுள்ள மாநிலத்திற்கு இடையிலே சண்டைங்கிற எதற்காகத்தான்? இந்த தண்ணீர் பிரச்சனைக்காக, நதிநீர் பிரச்சனைக்காகத்தான் மிகப்பெரிய அளவில் சண்டை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். ஆக இனி வரக்கூடிய காலங்கள் என்பது தண்ணீர் பிரச்சனை ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். மறுமை நாள் நெருங்க நெருங்க இந்த உலகம் முடிவு நாளை நோக்கி நகரும் பொழுது தண்ணீர் பிரச்சனை ஏற்படும், தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும், மக்கள் தண்ணீருக்காக அலைவார்கள், தண்ணீருக்காக சண்டையிட்டுக் கொள்வார்கள் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்கின்றார்கள். செழிப்பான பகுதியெல்லாம் பஞ்சம் தலைவிரித்தாடும். அதே போன்று வரலாறுகள் இதற்கு முன்னால் எங்கெல்லாம் பஞ்சம் ஏற்பட்டதோ அங்கெல்லாம் செழிப்பான ஒரு சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்துவான். மக்கள் அதை நோக்கி நகர்வார்கள், மக்கள் அதற்காக சண்டையிட்டுக் கொள்வார்கள் என்றெல்லாம் அல்லாஹ்வின் தூதர்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்னறிவிப்பு செய்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, இந்த தண்ணீர் என்பது எவ்வளவு முக்கியமானது. அல்லாஹ் சொல்கின்றான், வஜஅல்நாஹு மினல் மாஇ குல்ல ஷைஇன், வஜஅல்நாஹு மினல் மாஇ குல்ல ஷைஇன். நாம் இந்த உலகத்தில் உயிருள்ள ஜீவன்களாக படைக்கப்பட்ட எல்லாமே இந்த தண்ணீர் மூலமாகத்தான் நாம் படைக்கின்றோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லலாம், உயிருள்ள ஒவ்வொன்றையுமே அதற்கு மூல காரணம் என்னதான்? தண்ணீர் தான். தண்ணீர் தான் அடிப்படை என்பதை அல்லாஹ் சொல்றான். தண்ணி இல்லாம எதுவுமே கிடையாது. உயிர் உள்ள எல்லா ஜீவராசிகளுமே தண்ணீர் தான். தண்ணீர் இல்லை என்றால் உயிருள்ள ஜீவராசிகள் கிடையாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லுகின்றான். இந்த அளவிற்கு தண்ணீர் என்பது மிக முக்கியத்துவமானது. மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வகான அர்ஷு அலல் மா, அல்லாஹ் படைத்த முதல் படைப்பு தண்ணீர் தான். அல்லாஹ் எதைதான் முதல்ல படைச்சிருக்கா? தண்ணீர் தான் முதல்ல படைச்சான். பின்பாக தன்னுடைய அர்ஷை அதற்கு மேலாக அமைத்துக் கொண்டான் என்றும் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த அளவிற்கு தண்ணீர் என்பது ஒரு மூலப்பொருள். அதிலிருந்து தான் எல்லாம் உருவாகின்றது. தண்ணீர் என்பது இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது என்பதை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்ப இந்த தண்ணீர் என்பது இதனுடைய முழு கட்டுப்பாட்டும் அல்லாஹ்வுடைய புறத்தில் இருக்கிறது. இந்த தண்ணீரை உருவாக்குவது, இந்த தண்ணீரை மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய விதத்தில் மாற்றுவது, இந்த தண்ணீரை சேமிப்பது, இப்படி எல்லா விதமான துறைகளும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லுகின்றார். இந்த தண்ணீர் என்பது எப்படி உருவாகிறது? அல்லாஹ் சில கேள்விகளை கேட்கின்றார். அஃபரஐதும் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரை என்னைக்காவது சிந்தித்து பார்த்ததுண்டா? அல்லாஹ் கேட்கிறான். நிறைய கிடைக்குதுன்னு சொல்லி சாதாரணமாக குடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த தண்ணீரை பத்தி என்னைக்காவது செஞ்சு பார்த்தீங்களா? இதை யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த தண்ணி எங்க இருந்து வந்தது? யாரு கொடுத்தா? இது எப்படி அல்லாஹ் பாதுகாக்கிறான்? இது எப்படி மதுரம் உள்ள தண்ணீராக, குடிக்கக்கூடிய தண்ணீராக அல்லாஹ் எப்படி மாத்துகிறான்? உப்பு நீராக அல்லாஹ் எப்படி மாத்துறான்? இதெல்லாம் என்னைக்காவது நீங்கள் சிந்தித்து பார்த்ததுண்டா என்று அல்லாஹ் கேட்கிறான். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், அஅன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்ல் அம் நஹ்னு முன்ஸிலூன், அதை நீங்கள் இருக்குகின்றீர்களா அல்லது நாம் இருக்குகின்றோமா? நீங்க தலைகீழ நின்னாலும் தண்ணி உங்களால உருவாக்க முடியாது அல்லாஹ் சொல்றான். குடிக்கக்கூடிய தண்ணீரை உங்களால உருவாக்க முடியாது. அதற்காக நீங்கள் முயற்சி செய்தாலும் அது தோல்வியில் தான் முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். அதை நாம் இருக்குகிறோமா அல்லது நீங்கள் இருக்குகின்றீர்களா என்று யோசிச்சு பார்த்திருக்கிறீர்களா? அடுத்து அல்லாஹ் திருமறை குர்ஆன் சில கேள்வி கேட்கிறான். பல்யந்துரில் இன்சானு இலா துஆமி, மனிதன் அவன் உண்ணக்கூடிய உணவு எங்கிருந்து வந்து என்று பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் இப்படிலாம் கேள்வி கேட்காம பாருங்க. குடிக்கக்கூடிய தண்ணீர் என்னைக்காவது சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? சாப்பிடக்கூடிய சாப்பாடு எப்படி வந்து யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். பல்யந்துரில் இன்சானு இலா துஆமி, மனிதன் அவன் உண்ணக்கூடிய உணவு எப்படி படைக்கப்பட்டது, எப்படி உருவானது என்று யோசித்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் சொல்லாம், அன்னா சபபனல் மாஅ சப்பா, நாமே மழை நீரை இறக்குகின்றோம். உண்ணக்கூடிய சாப்பாடு எதுதான்? அதுக்கு அடிப்படை என்னதான்? தண்ணி தான். தண்ணி இல்லைன்னா சாப்பாடு கிடையாது. தண்ணி இல்லைன்னா விவசாயம் கிடையாது. தண்ணி இல்லைன்னா உணவுப் பொருள் கிடையாது. உலகத்தில் உள்ள எந்த உணவுப் பொருளுக்கும் அதற்கு அடிப்படை மூலப்பொருள் என்னதான்? தண்ணீர் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்னா சபபனல் மாஅ சப்பா, நாமே வானத்திலிருந்து மழை இறக்குகிறோம். சும்ம ஷக்கக்னல் அர்த ஷக்கா, அந்த மழையின் மூலமாக இந்த பூமியை விவசாயத்திற்காக தயார்படுத்துகிறோம். அந்த பூமிகளுக்கிடையில் பிளவுகளை ஏற்படுத்துகிறோம். பிளவுகளை ஏற்படுத்தி அந்த பூமியை நாம் என்ன செய்கிறோம்? கட்டாந்தரையாக இருந்த அந்த தரைகளை நாம் விவசாயத்திற்காக தயார்படுத்துகிறோம். மேலும் அல்லாஹ் சொல்லுங்க, அதற்கு பிறகுதான் நீங்க விதையை போடுறீங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு உணவு கிடைக்கிறது. இப்ப நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுக்கு மூலப்பொருள் என்னதான்? தண்ணீர் தான். தண்ணீர் இல்லை என்றால் சாப்பாடும் இல்லை, குடிப்பதற்கும் தண்ணீரும் இல்லை. எல்லாவற்றுக்கும் மூலப்பொருள் தண்ணீர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லுகின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த தண்ணீரை குறித்து மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார், இதை சேமித்து வைப்பது நாம. இதை படைக்கிறது அல்லாஹ் நான் சொல்லிட்டான். இதை சேமித்து வைக்கிறது நான் தான் அப்படிங்கிறது அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லிக்கிறான். அதற்கு நீங்க எந்த ஏற்பாடும் செய்ய வேண்டாம். நம்ம சில ஏற்பாடுகளை செய்வோம். மழைநீர் சேகரிப்பு திட்டம், இந்த திட்டம்லாம் ஏன் வந்தது?
இந்த திட்டமெல்லாம் மனிதர்கள் ஏற்படுத்த வேண்டிய காரணம் என்ன? இது மனிதர்கள் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் மனிதர்கள் ஏற்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் சொன்னா, இருக்கக்கூடிய இயற்கைகள் எல்லாம் அழித்ததுடைய விளைவு நாம அதை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம். நீர்நிலைகளை அழிப்பது, அதே போன்று ஏரிகள், குளங்கள், குட்டைகளை அழிப்பது, மரங்களை வெட்டுவது, இது போன்ற இயற்கைகளை நாம் நாசப்படுத்துவதனுடைய காரணமாகத்தான் செயற்கையாக நாம் சில திட்டங்களை ஏற்படுத்த வேண்டியது. அல்லாஹ் சொன்ன அதெல்லாம் தேவையில்லை. இயற்கைகளை நீங்கள் பாதுகாத்தால், தண்ணீர் என்பது நம்முடைய கட்டுப்பாட்டு நாமே சேகரித்துக் கொள்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லுகின்றார். இந்த மார்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கையை பாழ்படுத்துவது மிகப்பெரிய குற்றமாக சொல்றாங்க. இயற்கையை பாழ்படுத்தாதீங்க, மரங்களை வெட்டாதீங்க, நீர்நிலைகளை அழிக்காதீர்கள். நீங்க போருக்காக ஒரு இடத்துக்கு போனீங்கன்னு சொன்னா, போருக்காக ஒரு நாட்டுக்குள்ள நுழைறீங்க, ஒரு ஊருக்குள்ள நுழைகிறீங்க, போர் செய்ய போனா கூட நீர்நிலைகளை அழித்து விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எந்த ஒரு காரணத்திற்காக இயற்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்தாதீங்க, மரங்களுக்கு கீழாக மலஞ்சலம் கழிக்காதீர்கள், தண்ணீரை வீணரியம் செய்யாதீர்கள் என்றெல்லாம் இஸ்லாம் அதிகமாக இயற்கையை பாதுகாக்க சொல்லுகின்றது. மரங்களை வளருங்கள், மரங்களை நடுவது சதக்கா, மரங்களை வளர்ப்பது சதக்கா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதை வளருங்க, அதுல இருந்து ஏதாவது ஒரு காய்கறி பழத்தை ஏதாவது யாராவது பறிச்சு சாப்பிட்டாலும் அது உங்களுக்கு சதக்கா. அதில் இருக்கக்கூடிய பழங்களை பறவைகள் சாப்பிட்டால் அது உங்களுக்கு சதக்கா. யாராவது அதில் ஓய்வு எடுத்தால் அது உங்களுக்கு சதக்கா. திருடுனா கூட அது உங்களுக்கு சதக்கா தான் சொல்றாங்க. நீங்க கஷ்டப்பட்டு வளர்க்குறீங்க, தண்ணியை ஊத்தி, அதுல இருந்து யாராவது திருடிட்டு போனா கூட அது உங்களுக்கு சதக்காவாக அமையும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இந்த அளவிற்கு இயற்கையை பாதுகாப்பது என்பது இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சஹாபாக்களுக்கு ஆர்வம் ஊற்றினார்கள். இந்த தண்ணீரை, நீரை, இயற்கை அல்லாஹ்வே பாதுகாப்பதாக திருமறை குர்ஆன் சொல்லுகின்றார். தண்ணீர் அதிகமாக பெஞ்சாலும், மழை அதிகமாக பெஞ்சாலும் பிரச்சனை தான், இப்படிதான் இல்லையா? இந்த உலகத்துல முதலாக அழிக்கப்பட்ட சமூகம் எதை கொண்டுதான் அழிக்கப்பட்டார்கள்? மழையை கொண்டுதான் அழிக்கப்பட்டாங்க. ஆது சமூகம் தொடர்ச்சியாக 8 நாட்கள் அல்லாஹ் இரவு பகலாக மழையை அனுப்பி அல்லாஹ் அந்த சமூகத்தை அழிச்சான். நாம சாதாரணமாக நினைக்கக்கூடிய மழை. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை பெய்து விட்டாலே, கருமேகங்கள் சூழ்ந்து விட்டாலே படபடப்பாயிருவாங்க. கருமேகங்களை கண்டாலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ள அங்கே இங்கே நடந்துகிட்டே இருப்பாங்களாம். வீட்டை விட்டு வெளியே வருவாங்க, உள்ள போவாங்க, வீட்டுக்குள்ள நடந்துகிட்டே இருப்பாங்க. உங்க மனைவி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே மழை தானே வரப்போகுது, சந்தோஷமா இருக்க வேண்டியது என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த கருமேகங்களின் மூலமாகத்தான், இந்த மழையின் மூலமாகத்தான் அல்லாஹ் ஒரு சமூகத்தை அடித்துள்ளான். அல்லாஹ்வுடைய வேதனைக்கும் அல்லாஹ்வுடைய அந்த சோதனைக்கும் ஒரு சமூகம் உள்ளாக்கப்பட்டுள்ளது. கருமேகங்களை கண்டு அந்த சமூகம் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க, மழைக்கான மேகத்தை கண்டு அந்த சமூகம் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் அது அல்லாஹ்வுடைய வேதனை என்பதை அந்த சமூகம் பின்னால் தான் உணர்ந்து கொண்டார்கள். ஆகையால் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழை பெய்யும் போதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஅன், யா அல்லாஹ் எங்களுடைய இந்த மழை எங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்கி, பயனில்லாமல் ஆக்கி விடாதே, எங்களை பிடித்து விடாதே, எங்களுடைய சோதனைக்குரிய சமூகமாக ஆக்கி விடாதே என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். இந்த பார்த்தோம் போன வாரம் பாலைவனத்துல எங்க அதெல்லாம் மழை வந்து போகக்கூடிய இடமா, எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் யோசிச்சாங்களோ, இந்த பாலைவனத்தெல்லாம் மழை பெஞ்சு வெள்ளம் ஓடக்கூடிய நிலமா என்று யோசித்தார்களோ, இந்த துபாயில அல்லாஹ் என்ன செஞ்சான்? மிகப்பெரிய ஒரு வெள்ள பிரளயத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு சேதத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். இப்ப இவைகளெல்லாம் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ஒரு சோதனைகள். இவைகளெல்லாம் பார்த்து இந்த சமூகம் திருந்த வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிங்கன்னா, அதிகமாக பெஞ்சாலும் பிரச்சனை தான், மழையே பெய்யனாலும் என்னதான் பிரச்சனை தான், பஞ்சம் தலைவிரித்தாடிவிடும். இப்ப இந்த மழை என்பது பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லுகிறான், குல் அஸ்பஹ மாஉக்கும் கௌரான். அல்லாஹ் திருமறை குர்ஆன் எப்படி கேள்வி கேட்கிறான் பாருங்க, மழை பெய்தா இல்லையா? குல் இன் அஸ்பஹ மாஉக்கும் கௌரான், அந்த மழை அப்படியே பூமிக்குள்ள இறங்கிக்கிட்டே இருந்தா, ஃபல்யஅதிகும் பிமாஇன் மஈன், அதை குடிக்கக்கூடிய தண்ணீராக யார் உங்களுக்கு வெளியே கொண்டு வருவார்? அல்லாஹ் எப்படி அழகா கேள்வி கேட்காம பாருங்க. மழை பெய்யுது, அது பூமியில பெய்கிட்டே இருக்கு, அது அப்படியே கீழே போய்கிட்டே இருந்தா, ஃபல்யஅதிகும் பிமாஇன் மஈன், உங்களுக்கு குடிக்கக்கூடிய தண்ணீராக யார் அதை கொண்டு வருவது? நாமே கொண்டு வருகிறோம் என்று அல்லாஹ் சொல்றார்.
வானத்துக்கு மேல எவ்வளவு நாளும் போகலாம், ஒரு கட்டம் வரைக்கும் மனுஷன் போக முடியும். ஆனா பூமிக்கு கீழே போக முடியாது, ஒரு அளவுதான், அதுக்கு கீழே போக முடியாது, மனுஷனால போக முடியாது. அதான் அல்லாஹ் சொல்றான், தண்ணீர் என்பது அப்படியே கீழே போய்கிட்டே இருந்தா உன்னால் எடுக்க முடியுமா? அதை நாமே எடுக்கிறோம், அதை நாமே சேகரிக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மழை நீர் என்பது என்னுடைய சேமிப்பு திட்டத்தில் உள்ளதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். மேலும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், ஃபஅஹ்யா பிஹில் அர்த பஅத மௌதிஹா, இந்த மழையின் மூலமாகத்தான் இறந்து போன நிலங்களை நாம் உயிர்ப்பிக்கிறோம். செத்து போன கட்டாந்தரைகளாக ஆன அந்த நிலங்களை கூட மழைகளின் மூலமாக நாம் திரும்ப என்ன செய்ய உயிர்ப்பிக்கிறோம். பஅத மௌதிஹா, அது இறந்து போச்சு நினைக்காதீங்க, நாம் நினைத்தால் ஒரு மழையின் மூலமாக அந்த நிலங்களை நாம் உயிர்ப்பிப்போம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லுகின்றான். மேலும் அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, மழை நீர் சேகரிப்பு திட்டம் என் கையில இருக்குன்னு அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, லவ் நஷாஉ ஜஅல்னாஹு உஜாஜா, நாம் நாடினால் இந்த மழை நீரை உப்பு நீராக மாற்றி விடுவோம். அல்லாஹ் சொல்றான், நான் நினைச்சா என்ன செஞ்சிருவேன், லவ் நஷாஉ, நான் நினைச்சா ஜஅல்னாஹு, அந்த மழை நீரை உஜாஜா, உப்பு கரிக்கக்கூடியனராக நாம் மாற்றி விடுவோம். இந்த நீரை சேகரிப்பதும் என்பதும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருப்பது அல்லாஹ் சொல்லினான். ஃபலவுலா தஷ்குரூன், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்க, இதற்கெல்லாம் அல்லாஹ் நீங்க நன்றி செலுத்த வேண்டாமா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்விகளை கேட்கின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹ்வால் படைக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய சிறந்த ஒரு சேமிப்பு திட்டத்தின் கீழ் உள்ள இந்த தண்ணீரை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்யும் போது எப்படி உது செஞ்சாங்க? உது செய்வது என்பது அந்த தண்ணீர் மூலமா என்ன செய்யப்படும், நம்முடைய பாவங்கள் கரையும். கைகளை செய்த பாவங்கள் அந்த தண்ணீர் மூலமாக போகும், கண்களை செய்த பாவங்கள் இப்படி எல்லாம் அந்த தண்ணீர் மூலமா போகும் அப்படி சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் இந்த உது செய்யும் போதும் வரம்பு மீற வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. தண்ணீரை பயன்படுத்துறீங்களா இல்லையா, அந்த தண்ணீரோட விஷயத்துல நீங்க வரம்பு மீறாதீங்க. மேக்சிமம் 3 முறை செஞ்சுக்கணும். மினிமம் எத்தனை கூட செய்யலாம், ஒரு முறை கூட செஞ்சுக்கலாம். இது சுன்னாதான். உது என்பது கட்டாயம் 3 முறை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே இல்லை. மேக்சிமம் 3, ஆனா 2 முறை கழுவினால் உங்களுக்கு திருப்தியா இருந்தால் அதே போதுமானது. இதுவும் சுன்னாதான். ஒரு முறை கழுவினால் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் அதுவும் போதுமானது. மேக்சிமம் 3 வரைக்கும் போங்க, ஆனா மினிமம் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, 1 முறை 2 முறை, அதிகபட்சமாக 3ஆவது முறை கழுவி கொள்ளுங்கள் என்றுதான் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இப்ப தண்ணீர் இல்லை அப்படி உணர்ந்தீங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குங்க. உதுவை பரிபூர்ணமாக செய்யுங்கள். 2 முறை செய்தாலும் அது உங்களுக்கு பரிபூர்ணமாக உதுவாக அமையும் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆனால் இந்த தண்ணீரோட விஷயத்துல உது எடுக்கும் போது கூட நீங்கள் வரம்பு மீற வேண்டாம் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா, லா துஸ்ரிஃபு அலல் வுது, உது செய்யும் போது தண்ணீரை வீணாக்காதீர்கள். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா துஸ்ரிஃபு அலல் வுது, உது செய்யும் போது வீணாக்காதீங்க. வலவ் குன்தும் அலா நஹ்ரின், ஆற்றில் நீங்கள் உது செய்தாலும். எப்படி, ஆற்றங்கரை ஓரத்துல நிறைய தண்ணி வருது, பறக்கத்தா தண்ணி வருது, நான் எடுக்கக்கூடிய அந்த தண்ணியில தண்ணி வேஸ்ட் ஆகிற போது. இன்னைக்கு நிறைய பேர் இயற்கை நாசமாக்குவது, தண்ணீரை வீண்வினை செய்யும்போது சொல்லக்கூடிய காரணம் தெரியுமா, ஆமா நான் அந்த ஒரு கப் எடுக்கிறதுனாலயே தண்ணி குறைஞ்சிட போது, நான் எடுக்கக்கூடிய ஒரு கையிலே தண்ணி குறைஞ்சிட போது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் சொல்கிறார்கள், தண்ணீரை வீண்விரயம் செய்யாதீர்கள். ஆற்றில் நீங்கள் உது செய்தாலும் அதில் சிக்கனமாக இருங்கள், கட்டுப்பாடோடு இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உது எப்படி இருந்தது தெரியுமா, ஹதீஸில் இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உது எடுப்பதற்காக எவ்வளவு தண்ணி எடுப்பாங்க சொன்னா, ஒரு முத்து என்று வருகின்றது. முத்துனா எத்தனை தெரியுமா, நம்முடைய கணக்கின்படி 1/4 லிட்டர் தண்ணி. 1/4 லிட்டர் தண்ணியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருவாங்க, உதுவை செய்து முடித்து விடுவார்கள். நம்ம இன்னைக்கு உது செய்யறது குறைஞ்சபட்சம் எத்தனை தேவைப்படும், 3ல இருந்து 4 லிட்டர் வரைக்கும் தண்ணி செலவழிக்கும். நம்ம உணவு எடுக்கிறதுக்கு 3ல இருந்து 4 லிட்டர் வரைக்கும் தண்ணீர் என்ன செய்கிறோம், சர்வ சாதாரணமாக பைப்பு திறந்து அது பாட்டு தண்ணி போய்கிட்டே இருக்கு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பதற்கு 2 சாவு அளவுக்கு தண்ணீரை செலவழிப்பார்கள். 2 சாவுன்னு எத்தனை லிட்டர் தெரியுமா, 4 லிட்டர் தண்ணி. நம்ம உணவுக்காக செய்யக்கூடிய தண்ணியில
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்தியான முறையில் குளித்து விடுவார்கள். குளிப்பதற்காக 4 லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க. நாம இன்னைக்கு என்ன செய்யறோம்? ஒரு 4-5 பக்கெட்டு குளிக்கிறதுக்கு எத்தனை பக்கெட் செலவழிப்போம்? 4-5 பக்கெட்டு தண்ணி எடுத்து செலவழிச்சுட்டு அதுலயும் நம்மால சில பேர் இருக்கிறாங்க 5 பக்கெட் குளிச்சு முடிச்சிடுவோம், 6வது பக்கெட் எடுத்து அப்படியே தலைவலியை ஒரு ஊத்திடுவாரு. அது வரைக்கும் கப் எடுத்து குடிச்சுக்கிட்டு இருந்தவரு அது இப்படி குளிச்சாதான் ஒரு திருப்தி வரும். எனக்கு 6வது பக்கெட்டை நான் என்ன செய்யணும்? ஒரு பக்கெட் எடுத்து அப்படியே ஊத்துனாதான் குளிச்ச மாதிரி ஒரு திருப்தி. கடைசி பக்கெட் மட்டும் எங்கேயுமே காலில் ஊத்துவோம், தலையில ஊத்துவோம், எங்கனால ஊத்திக்குவோம். இன்னைக்கு மக்கள் எந்த அளவிற்கு தண்ணீர் ஒரு பக்கெட் ஊத்தினாலும் தலையில விட தான் உழப்போகுது, ஒரு கப்பு தண்ணி தான் உழப்போகுது. ஆனா நம்முடைய மக்கள் அப்படியே பழகிட்டாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு தண்ணீரை பக்குவமாக சிக்கனமாக செலவழித்துள்ளார் என்பதை சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள். இன்னைக்கு நம்முடைய பள்ளிவாசல உது எடுக்கும்போது பாருங்க, நிறைய சகோதரர்கள் பல ஆண்டுகளாக பள்ளிவாசல் தொடக்கூடிய சகோதரிகள் தண்ணீரை எப்படி செலவழிக்கிறாங்க? பைப்பை திறந்து விட்டுக்கிட்டு பக்கத்துல பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, தண்ணி போய்கிட்டே இருக்கு. பைப்பை முழுசா டேப்பை திறந்து வச்சிடறாங்க, முழு தண்ணீர் போய்கிட்டே இருக்கு. தண்ணி எவ்வளவு வீண் வரைய செய்கிறோம். ஹரம்ல பார்க்கலாம், மக்காவிலும் மதீனாவிலையும் தண்ணீருக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அளவு எவ்வளவு தெரியுமா? நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி எல்லாம் முழுசெல்லாம் வராது. எவ்வளவு தண்ணி இருந்தாலும் கொஞ்சம் கொண்டு தான் வரும். அதுல ஒரு செட்டப் வச்சிருப்பாங்க. நம்ம தொலைமா இப்படி திறந்து விட்டாலாம் இருக்கு, ஒரு அமுக்குற மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருப்பாங்க. அமுக்குனா தண்ணீர் இல்லைன்னா வராது. நம்ம எடுக்கிற மாதிரி பிஸ்மில்லான்னு சொல்லி ஆரம்பிச்சுல இருந்து கால் கழுவு வரைக்கும் தண்ணி திறந்து விட்டுட்டே அங்க இருக்க முடியாது. அங்க பிரஸ் பண்ணா தண்ணி வரும். அதுலயே நம்ம இஷ்டத்துக்குலாம் தண்ணி வராது. அவன் ஒரு அளவு வச்சிருப்பாங்க, அந்த அளவுக்கு தான் தண்ணி வரும். எந்த அளவிற்கு உது எடுக்கக்கூடிய விஷயத்துல சுண்ணாவை பேணக்கூடிய மக்களாக இன்றைக்கும் அரபிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவனா நாம நிறைய கிடைக்குங்கிறதுக்காக உது எடுக்கும் பொழுது எவ்வளவு வரம்புகளை நாம் மீறி கொண்டு இருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். குறிப்பாக பள்ளிவாசலில் வந்துதான் உது செய்ய வேண்டும் என்று இஸ்லாத்துல கிடையாது. ஹதீஸை எடுத்து பாருங்க, புகாரில் முஸ்லிம்களும் ஜும்மாவுடைய தலைப்பு எடுத்து பாருங்க. அந்த பாடத்திட்டத்திற்கு கீழ் உள்ள ஹதீஸில் எப்படி திரும்ப வரும்? யார் ஒருவர் வீட்டிலேயே உது செய்து விட்டு பள்ளிவாசலுக்கு நடந்து வருகிறாரோ, பல ஹதீஸுகளை பார்த்தா அதுல எப்படித்தான் வரும்? யார் ஒருவர் வீட்டிலேயே உது செய்து விட்டு பள்ளிவாசலுக்கு நடந்து வருகிறாரோ அப்படிதான் ஹதீஸ் வரும். நம்ம கீழே உள்ள மேட்டர்லாம் படிப்போம், ஆனா மேல உள்ள 2 வரி விட்டுரும். என்ன? யார் ஒரு வீட்டிலேயே உது செய்கிறாரோ. உது என்பது வீட்டில் செய்வதுதான் சுன்னா. சரி, இங்கு ஏற்படுத்தப்பட்ட இந்த ஹவுது, இந்த பைப்லாம் எதுக்காக? பயணிகளுக்காக, கால் கழுவதற்காக, கடைகள் வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்காக. உது செய்ய வாய்ப்பு இருக்காது, தண்ணீர் கிடைக்காம இருப்பாங்களா இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த சிஸ்டம். ஆனா நம்மால் என்ன செய்யறது? ஜும்மாவுக்கு கூட வீட்டுல நல்லா குளிச்சிடுவோம், குளிச்சுட்டு நல்லா சட்டையெல்லாம் போட்டுட்டு நேரம் இங்க வந்து உது விடுவோம். அது உது குளிச்சு முடிச்ச உடனே உது செய்தால் எவ்வளவு சுண்ணா. வீட்டிலேயே உது செய்வதுதான் சுண்ணா என்று சுசலாசம் சொல்லி இருக்கிறார்களே. இதெல்லாம் நம்ம எப்போ கடைபிடிக்க போறோம்? வீட்டில் உது செய்ய வாய்ப்பு இருந்தும் தண்ணீர் இருந்தும் நாம் பள்ளிவாசலுக்கு வந்துதான் உது செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் நம்முடைய சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே, உது செய்யக்கூடிய அந்த நேரத்திலும் சரி, குளிக்கக்கூடிய நேரத்திலும் சரி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று நமக்கு அறிவுரை செய்தார்களோ, அந்த அறிவுரைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த தண்ணீர் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கியுள்ள மிகப்பெரிய ஒரு அருள்கொடை. இதை நினைத்து பார்த்து சிந்தித்து தண்ணீரை வீண்விரயம் செய்து ஷைத்தானுடைய தோழர்களாக ஆகிவிடாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை பேணி இந்த தண்ணீர் மிகப்பெரிய ஒரு அருள்கொடை என்ற சிந்தனையோடு வாழக்கூடிய ஒரு மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கவனாக பிரார்த்தித்தவனாக ஜும்மாவுடைய முதல் குத்துபாவை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். وقال تعالى في القرآن ثم لتسألن يومئذ عن النعيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு நிஅமத்துகளுக்கும் ثم لتسألن يومئذ عن النعيم, உங்களுடைய நிஅமத்துகளை குறித்து நிச்சயமாக அல்லாஹ் மறுமையில் கேள்வி கேட்பார். இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாம உங்களுடைய கால்கள் நகராது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்றான். எல்லா நிஅமத்துகளை குறித்தும் நிச்சயமாக அல்லாஹ் விசாரிப்பான். நமக்கு கொடுக்கப்பட்ட உடல் ஆரோக்கியம்,
நமக்கு கொடுக்கப்பட்ட உணவுகள், நம் குடிக்கக்கூடிய பானங்கள், நம் உடுத்தக்கூடிய ஆடைகள் எல்லாம் நாள் மறுமையில் கொண்டு வரப்படும். எல்லா விதமான நியமத்துகளுக்கும் விசாரித்து அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தினீர்கள், எப்படி உங்களுக்கு வந்தது, அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தின என்ற கேள்விக்கு பதில் சொல்லாமல் உங்களால் நகர முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இந்த தண்ணீருடைய நியமத் என்பது நாளை மறுமையில் மிக முக்கியமாக கேட்கப்படும் ஒரு கேள்வி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நியமத்துடைய விஷயத்துல நாளை மறுமை நாளில் கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி தண்ணீரை கொடுத்துட்டான். இபாதத் சம்பந்தமாக தொழுகை குறித்து அல்லாஹ் கேள்வி கேட்பான். அதே போன்று மனித உரிமைகள்ல கொலை சம்பந்தமாக அல்லாஹ் கேள்வி கேட்பான். நாம இந்த உலகத்தில் அனுபவித்த நியமத்துகள்ல அல்லாஹ்வுடைய அருட்கொடையில் நாளை மறுமையினால அல்லாஹ் கேட்கக்கூடிய முதல் கேள்வி எதை குறித்து தான்? அல் மாஉல் பாரிஸ். அல்லாஹ் ஸல்லல்லாஹு நீங்க குடிக்கக்கூடிய தண்ணீரை குறித்தும் நீங்கள் பயன்படுத்திய தண்ணீரை குறித்தும் நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். எந்த அளவிற்கு நாளை மறுமையில் நம்முடைய நியமத்தில் முதலாவதாக வரக்கூடிய இந்த தண்ணீர் என்பதை நாம் விளங்கி இதை நாம் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு சொல்லாக நஹா அனில் பைஇல் மா, தண்ணீரை விற்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்கிறார். தண்ணீர் என்பது ஒரு நியமத், இதை விற்காதீங்க, இதை காசுக்காக விற்காதீங்க அப்படி சொல்லி அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஒரு கேள்வி வரலாம், இந்த 20 ரூபாய்க்கு 5 லிட்டர் 2 லிட்டர்லாம் விற்காங்களா, அது கூடுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இதையெல்லாம் அவங்க தண்ணீரை விற்பதற்காக முயற்சி எடுத்தால் அது ஹராம் தான். ஆனால் அந்த பாட்டில் அடைக்கிறதுக்காக மக்களிடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்காக அந்த பணத்தை கொடுத்தால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் இஸ்லாத்தில் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். தண்ணீரை விற்பதை அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்கின்றார்கள். மேலும் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஹா அனில் பைஇல் ஃபதுலில் மா, தேங்கிய மிஞ்சம் இருக்கக்கூடிய தண்ணீரை விற்பதையும் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கின்றார்கள். வீட்டுல தண்ணியை பிடிக்கிறோம், குடிச்சிட்டு மீதி வரக்கூடிய சும்மா போகக்கூடிய தண்ணீரை விற்பாங்க. ஒரு குடத்துக்கு 1 ரூபா 2 ரூபா அப்படின்னு விற்கக்கூடிய சகோதரர் இருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூட இந்த ஒரு கலாச்சாரம் குறைஞ்சிட்டு வட மாநிலங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய நடக்கு. தண்ணீரை தேவைக்கு எடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய தண்ணி விற்பாங்க. ஒரு குடத்துக்கு 5 ரூபா 10 ரூபா. ராஜஸ்தான் மாநிலங்கள்லாம் ஒரு குடத்துக்கு 5 ரூபா 10 ரூபா வச்சு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டிக்கிறாங்க. தண்ணீரை நீங்கள் விற்பனைக்காக, நீங்கள் காசுக்காக விற்காதீர்கள் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மாறாக இந்த தண்ணீரை கொண்டு சதக்கா செய்யுங்கள் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் ஊட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்க அம்மா மௌத்தா போயிட்டாங்க, அவங்க உயிரோடு இருக்கும்போது அதிகமாக சதக்கா செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க, நான் அவர்களுக்காக சதக்கா செய்வதாக இருந்தால் என்ன செய்வது? அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஸத்தகன்ஹா, அவங்களுக்காக நீங்க சதக்கா பண்ணுங்க. அவங்க உயிரோடு இருக்கும்போது எப்படி இருந்தாங்களோ அதை நீங்க சில விஷயங்கள் நிறைவேற்றி கொடுங்க, அவர்களுக்கு அந்த நன்மை போகும் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சதக்கா செய்வது என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மாஹு அஃதல், தண்ணீரை கொண்டு சதக்கா பண்ணுங்க, அது ரொம்ப சிறப்பானு சொன்னாங்க. இங்க உள்ளது மாதிரி 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியா 10ஆம் பாத்தியா 40 பாத்தியா போட்டு அசரத்தை கூட்டு பாத்தியா ஊதி அவங்க பாக்கெட்ல 1000 ரூபாய் கொடுத்து அனுப்புங்க அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு சொல்லல. அம்மா மௌத்தாயிட்டாங்க, வாப்பா மௌத்தாயிட்டாங்க, தர்மம் பண்ணுங்க, அது நன்மையாக அமையும். இருக்கக்கூடிய அசரத்து மாற கூட்டு சாப்பாடு போட்டு பாக்கெட்ல 1000 ரூபாய் வச்சு அனுப்புங்க, ஒண்ணும் கிடைக்காது. அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க அந்த சஹாபிட்ட, தண்ணீரை கொண்டு தர்மம் செய்யுங்கள், உம்மாவுக்கு அதனுடைய நன்மை போகும் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அஃதலு ஸதகா ஸதகத்துல் மா, தர்மங்களிலேயே மிக சிறந்தது தண்ணீரை கொண்டுள்ள தர்மம் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். தண்ணீரை தர்மம் செய்வது, தண்ணீருக்காக நாம் முயற்சி செய்வது, மக்கள் பலனடைவதற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கிணத்தை காமிச்சு சொன்னாங்க, இந்த கிணற்றை யார் அல்லாஹ்வுக்காக செலவழிப்பது அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை தருவார், நரகத்தை விட்டு அல்லாஹ் தூரமாக்குவான் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் ஆர்வத்தோடு இருந்தாங்க. அதில் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக அந்த கிணறை விலைக்கு வாங்கி மக்களுக்காக பயன்படுத்துவதற்காக செலவழித்தார். இப்ப சஹாபாக்கள் எந்த அளவிற்கு தண்ணீரை தர்மம் செய்வதிலும், அந்த தண்ணீரை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதிலும், மக்களுக்கு தண்ணீருக்காக வழிவகைகள் செய்வதிலும் சஹாபாக்கள் அதிகமாக ஆர்வத்தோடு இருந்துள்ளார்கள். மேலும் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இதால் மாத இன்சான், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் இன்கத் அமலுஹு இல்லா பிஸலாத், 3 காரியங்களை தவிர மற்ற எல்லாம் அவனை விட்டு போயிடும். அவனால் எந்த ஒரு அமல் செய்ய முடியாது. மௌத்தாயிட்டா அமல் செய்ய முடியாது. உயிரோடு இருக்க வரைக்கும் அமல் செஞ்சுக்கலாம், மௌத்தாயிட்டா எந்த ஒரு அமலும் செய்ய முடியாது. ஆனால் மரணத்திற்கு முன்னால் அவன் செய்த நன்மைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. மௌத்தா போனா வந்துகிட்டே இருக்கு. அதுல ஒண்ணு என்னது?
சதகத்துல் ஜாரியா, நீங்கள் செய்த நிலையான தர்மம் என்று அல்லாஹ் சொன்னாங்க. மக்களுக்கு பயன்படுத்துவதற்காக நீங்க தான் சதக்கா பண்ணிருப்பீங்களா இல்லையா? பள்ளிவாசலுக்கு மோட்டர் வாங்குறதுக்கு ஏதாவது சதக்கா பண்ணிருப்பீங்க, ஒரு கிணறு வாங்கி கொடுப்பதற்காக ஏதாவது சதக்கா பண்ணிருப்பீங்க. மக்கள் நீரை பயன்படுத்துவதற்காக, மக்கள் பயன்படுத்துவதற்காக நீங்கள் எதை செலவழித்தாலும் அதனுடைய நன்மை நீங்கள் மரணித்தாலும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே இந்த தண்ணீரை தர்மமாக ஆக்குவதற்கு ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். குறிப்பாக நாம் குடிக்கக்கூடிய இந்த தண்ணீருக்கு அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தணும். நிறைய பேர் இன்னைக்கு தண்ணி குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடிய நம்மள கம்மி தான், அதானே இல்லையா? சாப்பிட்டு முடிச்சு கூட அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிடுவோம். சாப்பிட்டு முடிச்சு என்ன, ஒரு பிரியாணி 120 ரூபா, ஒரு பிரியாணி வாங்க போனா 150 ரூபா, 150 ரூபா கொடுத்து பிரியாணி வாங்கி சாப்பிட்டா அது பெருசா தெரியுது. அது சாப்பிட்டு முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படி சொல்றோம். தண்ணி சும்மா கிடைச்சிடும், தண்ணி கொடுக்க குடிச்ச உடனே தண்ணியை மறந்துடுறோம். இப்ப காசு கொடுத்து நமக்கு எது கிடைக்கும் அதுக்கு நம்ம நன்றி செலுத்துறோம். அல்லாஹ் நமக்கு அதிகமாக தரக்கூடிய, இலவசமாக தரக்கூடிய பல நியமத்துகளை நாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தண்ணி குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடிய யாரா இருக்காங்க நம்மள்ட்ட? அந்த தண்ணீருடைய அருமை இப்பதான் தெரியுமா? நல்ல வெயில்ல அலைஞ்சு தண்ணி இல்லாம தாகத்தோடு இருக்கும்போது 150 ரூபா பிரியாணி கொடுத்தா வேணான்றோம். தண்ணி தாகத்தோடு இருக்கும் பொழுது 150 ரூபா பிரியாணியும் சரி, ஒரு ஆட்டையை கொடுத்தா என்ன சொல்லுவோம்? தூரம் எடுத்துட்டு போவோம், மூலம் இருக்கலாம், தண்ணியை கொண்டு வந்தா சொல்லுவோம். இப்ப தண்ணீருடைய அருமை என்பது அந்த நேரங்கள்ல தான் தெரியும். எந்த ஒரு நியமத்திலும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். அந்த நியமத்துகளை அனுபவித்த பிறகு அதற்காக அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் பெருந்தன்மையோடு பார்க்கிறார். யார் ஒரு வேளை உணவை உண்டு விட்டு ஒரு கவலம் தண்ணீரை கொடுத்து விட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறாரோ, உலமாற அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகிறாரோ, அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்கத்தை ஏற்படுத்துவான். அவரை கண்டு அல்லாஹ் பெருந்தன்மை அடைகிறார். எத்தனை பேர் சாப்பிட்டுட்டு மறந்து வைக்கிட்டு இருக்கா, என்னுடைய அடியான் என்னை நினைவு கூறுகிறார், என்னை புகழுகிறார், லஅஸீதன்னக்கும், நான் அவனுக்கு இன்னும் பரக்கத்தாக்குவேன், இன்னும் அதிகரிக்க செய்வேன், மேலும் அவனை கொண்டு நான் பெருந்தன்மை அடைகிறேன் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆகவே இந்த தண்ணீர் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கிய மிகப்பெரிய ஒரு நிஅமத், அது ஒரு அருள்கொடை. இதை அல்லாஹ் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக சொல்லுகின்றான். இந்த தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டியதும், ஒரு காலமும் இதை நாம் வீணடித்து விடக்கூடாது. வீணடித்தால் நிச்சயமாக நாளை மறுமை நாளில் பதில் சொல்ல வேண்டும். இந்த தண்ணீரை அனுபவித்த பிறகு அல்லாஹுக்கு அதற்காக நன்றி செலுத்தக்கூடிய மக்களாகவும், நாளை மறுமையில் இந்த கேள்விக்கு முழு நன்மையும் கிடைக்கக்கூடிய மக்களாக, பதில் சொல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக பிரார்த்தித்தவனாக ஜும்ஆவுடைய இரண்டாவது குத்பா நிறைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். அல்லாஹும்ம லா துஸி குலூபனா பஅத இத் ஹதைதனா وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب.